அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாதிரி வினாக்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் தமிழ் தனித்தனியாக நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா சப்ஜெக்டும் மிங்கிளாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 50 கேள்விகளை முதல் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரையும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால பார்ட்டாக பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸில் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 தேர்வில் நம்ம அதை அனலைஸ் பண்ணி டெஸ்ட்டை தொடர்ந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்குறோங்க. குறிப்பாக சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவை டாப்பிக்காக கொடுத்து அதன் அடிப்படையில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுது. 99% பார்த்திங்கன்னா சிலபஸை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே கவர் ஆகுதுங்க, கரண்ட் அஃபேர்ஸை தவிர. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக படிக்கிறவங்க சிலபஸை எப்போவுமே கையில் வச்சுட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். நிச்சயமாக அதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி எப்போவுமே துணையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் எதனா குறைகள் இருந்தாலோ இல்லை சரியாக கேள்விகள் இல்லைனாலோ பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பின்னூட்டமும் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் சரி, உங்களுக்கு தரமான கேள்விகளை கொடுப்பதற்கும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம். முதல் கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். சுமார் 600 முதல் 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்லுயிரிலியில் பல செல் உயிரினங்கள் முதலில் தோன்றின. 2. பழந்தொல்லுயிரிலியில் மீன்களும் ஊர்வனவும் பல்வேறு தாவரங்களும் தோன்றின. 3. இடைத்தொல்லுயிரி காலகட்டத்தில் டைனோசர்கள் வாழ்ந்தன. அப்போது இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே தான் சரியானது. ஸோ முந்தைய தொல்லுயிரில் பார்த்தீங்கன்னா பல செல் உயிரினங்கள் முதலில் தோன்றியிருக்கு. எவ்வளோ? சுமார் 600லேருந்து 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அதே இடைத்தொல்லுயிரி காலகட்டத்தில் மீன்களும் ஊர்வனமும் பல்வேறு தாவரங்களும் தோன்றியிருக்கு. இடைத்தொல்லுயிரி காலகட்டத்தில் டைனோசர்கள் வாழ்ந்தன. 2வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. 1. உயிரியல் பரிணாம கொள்கை என்னிகால்டி. 2. இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு சார்லஸ் டார்வின். இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. உயிரியல் பரிணாம கொள்கையை சொன்னது என்னிகால்டி. இயற்கை தேர்வு கோட்பாட்டை சொன்னதான் சார்லஸ் டார்வினை தவிர இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்புன்னு வராது. அப்போது 2 தவறாக இருக்குது. சரியானது 1. 3வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. சார்லஸ் டார்வின் நூல்கள் வெளியிடப்பட்ட ஆண்டு தொடர்பான கேள்வி தான். உயிரினங்களின் தோற்றம் குறித்த நூல் பார்த்திங்கன்னா 1859. மனிதனின் தோற்றம் குறித்த நூல் 1871. இந்த 2 நூல்கள் எது சரினா 2மே சரி. உயிரினங்களின் தோற்றம் குறித்த நூல் 1859, மனிதனின் தோற்றம் குறித்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1871. இந்த 2 நூலையும் எழுதுனது யார்? சார்லஸ் டார்வின். கேள்வி 4. சூழ்நிலை மண்டலம் எத்தனை அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது? சூழ்நிலை மண்டலம் பார்த்தீங்கன்னா 3 அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது. கேள்வி 5. கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. உயிரற்ற கூறுகள் சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற கரிம இயற்பியல் மற்றும் இரசாயன காரணிகளை உள்ளடக்கியதாகும். சரி. உயிருள்ள கூறுகள் என்பது தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை உள்ளடக்கியதாகும். சரி. உயிருள்ள கூறுகள் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தவறு. உயிருள்ள கூறுகள் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அப்போ சரியானது 1, 2 சரி. இந்த உயிருள்ள கூறுகள் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தாவரங்கள், 2 விலங்குகள், 3 பார்த்தீங்கன்னா உண்ணுயிரிகள்னு சொல்லலாம். இதுதான் தாவரங்கள் உயிருள்ள கூறுகள் 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே சரியானது 1, 2 மற்றும் சரி. கேள்வி 6. உற்பத்தியாளர்கள் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் எனப்படும். சரி. தற்சார்பு ஊட்ட உயிரி ஆட்டோட்ராப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. இவை நிலத்தில் மட்டுமே காணப்படும். தற்சார்பு ஊட்ட உயிரி நிலத்தில் மட்டுமா காணப்படும்? கிடையாது. நிலம் ப்ளஸ்
நீரிலும் காணப்படும். நிலம் நீரிலும் காணப்படும். கேள்வி என்ன? உற்பத்தியாளர்கள் தொடர்பான கீழ்கண்டவற்றில் சரியான விடை வந்து 1, 2 சரி. கேள்வி 7. நுகர்வோர்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. நேரடியாக மற்றும் உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும் உயிரினங்கள் நுகர்வோர்கள் எனப்படும். சரி. அவை பிறச்சார்பு ஊட்ட உயிரி எட்டிரோட்ரோப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. நுகர்வோர்கள் பிறச்சார்பு ஊட்ட உயிரி வகையைச் சேர்ந்தது. இது எட்டிரோட்ரோப்ஸ்னு சொல்லாங்க. அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 8. சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிருள்ள கூறுகள் அவற்றின் எந்த திறன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது? சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிருள்ள கூறுகள் அவற்றின் எந்த திறன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளதுனா நீடித்து வாழும் திறன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 9. தனக்கு தானே உணவை தயாரித்துக் கொள்ளும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 10. கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? நீர்ப்பரப்பில் ஏற்படும் அலைகள் சரி. கடிகாரத்தில் மணியை காட்டும் முள் சரி. குதிக்கும் பந்து சரி. இவை அனைத்துமே 3மே சரி. கேள்வி 11. கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எதுனா ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம்தான் கால ஒழுங்கு மற்றும் அலை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும். கேள்வி 12. ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவை 1 செகண்டில் 1 நொடியில் கடந்தால் அதன் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவை 1 நொடியில் கடந்தால் அதன் சராசரி வேகம் 10 மீட்டர் பை செகண்ட். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 13. தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை. மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாக இருக்கும். கேள்வி 14. பொறுத்துக. நேர்முடுக்கம் என்பது காலத்தை பொறுத்து திசைவேகம் அதிகரித்தல். சீரற்ற முடுக்கம் என்பது காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றம் சீரற்றதாக இருத்தல். எதிர்முடுக்கம் என்பது காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைதல். சீரான முடுக்கம் என்பது காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றம் சீராக இருத்தல். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 15. சரியானவற்றை பொறுத்துக. ஸோ ஆமையின் வேகம் 0.1 மீட்டர் பை வினாடி சரி. மனித நடையின் வேகம் 14 மீட்டர் பை வினாடி. சிறுத்தை ஓடும் வேகம் வந்து 14 மீட்டர் பை வினாடி வருமானா கிடையாது, 30 மீட்டர் பை செகண்ட் வரும். ஸோ அப்போது சிறுத்தை ஓடும் வேகம் தவறாக இருக்குது. அதே பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பை வினாடி சரியாக இருக்குது. அப்போ சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி 16. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றில் எம்முறையினை பின்பற்றலாம். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைக்கலாம். கேள்வி 17. எந்த சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலைமாற்றம் அடைவதில்லை? எந்த சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலைமாற்றம் அடைவதில்லைனா நடுநிலை சமநிலையில். கேள்வி 18. பொறுத்துக. இடப்பெயர்ச்சினால் மீட்டர்னு சொல்லலாம். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். கப்பலின் வேகம் நாட் என்ற அலகால் அளக்கிறாங்க. ஒழுங்கான பொருள்களின் பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவியல் மையம். சமநிலை என்பது அகலமான அடிப்பரப்பு. ஸோ 18க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 19. பொறுத்துக. விழும் மழைத்துளியின் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா விழும் மழைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர் பை வினாடி. சைக்கிளின் வேகம் மணிக்கு 20 to 25 கிலோமீட்டர் பை வினாடி. சரி, சைக்கிளின் வேகம் 20 to 25 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பை வினாடி. ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர் பை வினாடி. விழும் மழைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர் பை வினாடி.
சைக்கிள் வேகம் 20 முதல் 25 கிலோமீட்டர் பை மணி, ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பை வினாடி, ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர் பை வினாடி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 20. மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்பை கண்டறிய பயன்படுபவை எவை? ரோபாட். கேள்வி 21. ரோபாட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் பயன்படுபவை எவை? மின்னணு உணர்விகள். கேள்வி 22. ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுவது எது? ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுவது கணினி. கேள்வி 23. நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள பயன்படுது எது? நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள பயன்படுது நானோபோட்ஸ். கேள்வி 24. கீழ்கண்டவற்றுள் பிறச்சார்பு ஊட்ட உயிரிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்னா நுகர்வோர்கள். கேள்வி 25. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை நுகர்வோர் தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது? முதல்நிலை நுகர்வோர் தான் தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 26. சிறுகூனி என்பது எந்த வகை உயிரி? சிறுகூனி என்பது எந்த வகை உயிரினா தாவர உண்ணி. கேள்வி 27. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை இயற்கை தேர்வு எனப்படும். சரி. கூற்று 2. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஒரு இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது. சரி. அப்போது 27க்கு சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. கேள்வி 28. தாவர உண்ணிகளை உண்டு வாழும் நுகர்வோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாவர உண்ணிகளை உண்டு வாழும் நுகர்வோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இரண்டாம் நிலை நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 29. உணவு சங்கிலியின் முதன்மை வேட்டை விலங்குகள் என்று அழைக்கப்படுவது எது? உணவு சங்கிலியின் முதன்மை வேட்டை விலங்குகள் என்று அழைக்கப்படுவது மூன்றாம் நிலை நுகர்வோர். கேள்வி 30. கீழ்கண்டவற்றுள் சிதைப்போர் என்று அழைக்கப்படுவது எது? கரடி. கேள்வி 31. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் முதல்நிலை நுகர்வோர் ஆந்தை முதலை தப்பு. இரண்டாம் நிலை நுகர்வோர் வரிக்குதிரை ஆடு தப்பு. மூன்றாம் நிலை நுகர்வோர் ஆந்தை முதலை. அப்போது சரியான இணை 3 மட்டும் சரி. கேள்வி 32. சிதைப்போர்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. இவ்வுயிரினங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவை ஆகும். சரி. உயிருள்ள மற்றும் உயிரற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழக்கூடியவையா சிதைப்போர்கள்? கிடையாது. அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா 1 சரி 2 தவறு. கேள்வி 33. கீழ்கண்ட எந்த மனித மூதாதையர்களின் பண்பாடு கீழ் பழங்கால பண்பாடு என்று குறிக்கப்படுகிறது? 1. ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தால், ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். அப்போ கீழ்கண்ட எந்த மனித மூதாதையர்களின் பண்பாடு பார்த்தீங்கன்னா கீழ் பழங்கால பண்பாடுன்னு குறிக்கிறாங்கன்னா ஹோமோ எபிலிஸும் ஹோமோ எரெக்டஸும். இவங்க தான் ஹோமோ எபிலிஸ் ஹோமோ எரெக்டஸ் தான் கீழ் பழங்கால பண்பாடுன்னு குறிப்பிடுறாங்க. கேள்வி 34. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 35. பழுப்பு மஞ்சள் நிற பாண்ட பண்பாடு பாண்ட பண்பாடு பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. பழுப்பு மஞ்சள் நிற பாண்ட பண்பாடு ஒரு கிராமிய பண்பாடாகும். சரி. இப்பண்பாட்டு இடங்களில் நெல், பார்லி, பட்டாணி, காய் வகைகள் ஆகியன விளைவிக்கப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. சரி. 3. நாட்டுப்புற வாழ்க்கையை மேற்கொண்ட இப்பண்பாட்டு மக்கள் எருது, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை, நாய், பன்றி ஆகியவற்றை வளர்த்துள்ளார்கள். சரி. 4. கிராமங்கள் மரத்தட்டிகளின் மேல் களிமண் பூசிக்கப்பட்ட சுவர் மேல்கூரை கொண்ட வீடுகளை கொண்டிருந்தன. சரி. பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடு தொடர்பான கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 36. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடுகளுள் சரியானது எது? 1. மத்திய இந்தியாவிலும் கிழக்கு கங்கை பகுதியிலும் கருப்பு சிவப்பு மட்பாண்ட பண்பாட்டிற்கு பின்னர் இம்மட்பாண்ட பண்பாடு தோன்றியது எனலாம். சரி. இக்கால மட்பாண்டங்களில் நேர்த்தியான சாம்பல் நிறத்தில் வடிவியல் வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன. சரி. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் தொடக்க கால அரசியல் உருவாக்க
காலத்தைச் சேர்ந்தவை. வேத நூல்கள் மூலம் அறியப்படும் குருபாஞ்சல அரசுகளோடு இவை தொடர்பு கொண்டவை. சரி. 4. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாட்டை தொடர்ந்து வட இந்தியாவில் மெருகேற்றப்பட்ட கருப்பு நிற மட்பாண்ட பண்பாடு தோன்றியது. இது மௌரியர் காலத்து மகா ஜனபதங்களோடு தொடர்புடையதாகும். அப்போ ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடுகள் சரியானது, அனைத்துமே சரி. கேள்வி 37. தமிழகத்தில் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 4 கூற்று இருக்குது. எது சரின்னு பார்க்கலாம். 1. தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இருந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை பெருங்கற்காலத்திலும் தொடர்ந்தது. சரி. ஈமச்சடங்கின் போது பெரிய பலகைகளைன்னு வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக். கற்பலகைகளை பயன்படுத்தி வட்ட வடிவம், குத்துக்கள் என பல வகையான கல்லறைகளை உருவாக்குதல் பெருங்கற்கால பண்பாட்டு கூறாக அறியப்படுகிறது. சரி. இத்தகைய பெருங்கற்கால சான்றுகள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் காணப்படுகிறது. சரி. தாலியில் புதைக்கும் வழக்கம் மற்றொரு முறையாகும். இதற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூரில் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. சரி. இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த பெருங்கற்கால இரும்பு கால பண்பாடுகள் தொடர்பான கூற்றுகளாகும். அப்போ சரியானது அனைத்தும் சரி. கேள்வி 38. பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வு எத்தனை அணுகுமுறைகளை கொண்டுள்ளது? பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வு எத்தனை அணுகுமுறைகளை கொண்டுள்ளது? 4 அணுகுமுறைகளை கொண்டுள்ளது. கேள்வி 39. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரமானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது. சரி. கூற்று 2. நிலையான நிலவருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரைத்து வாரி திட்டம் எனும் 3 பெரிய நிலவருவாய் மற்றும் நில உரிமை திட்டத்தை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. சரி. இப்போ சரியானது கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கேள்வி 40. ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நிலவருவாய் திட்டமாக மாற்றியவர் யார்? ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்தியது ஓராண்டு நிலவருவாய் திட்டம். ஸோ இந்த ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நிலவருவாய் திட்டமாக மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஏஸ்டிங்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. கேள்வி 41. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுதல் 1761 தான் கைப்பற்றியிருப்பாங்க. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது 1764 கைப்பற்றியிருப்பார். சரி. புலித்தேவரை கேப்டன் கேம்பல் தோற்கடித்தது 1767. சரி. ஆற்காடு மற்றும் ஆங்கில கூட்டுப்படையின் தாக்குதல் 1757 வருமானா? கிடையாது, 1756 வந்திருக்கணும். அப்போ பொருந்தாது இணை ஆப்ஷன் டெல்லி. ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டு சேவலை கைப்பற்றியது 1761. சரி. பூலித்தேவர் நெற்கட்டு சேவலை கைப்பற்றினது 1764 கைப்பற்றியிருப்பாங்க. சரி. பூலித்தேவர் கேப்டன் கேம்பலை தோற்கடித்தது, பூலித்தேவரை கேப்டன் கேம்பல் தோற்கடித்தது 1767. சரி. கேள்வி 42. கட்டபொம்மனின் முன்னோர்கள் தமிழ்நாட்டில் எந்த நூற்றாண்டில் குடியேறினர்? கட்டபொம்மனின் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த நூற்றாண்டில் முன்னேறினர்? 11ஆம் நூற்றாண்டில் முன்னேறினர். கேள்வி 43. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவியவர்கள். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவியவர்கள் முகலாயர்கள். கேள்வி 44. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை ஊக்குவித்தனர். சரி. கூற்று 2. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய மக்தப்புகள் மூலம் மாணவர்கள் வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை கற்றனர். எது? மக்தப்புகள் மூலமாக. ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கேள்வி 45. டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர். டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யாருன்னா இல்துமிஷ். டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஷ். கேள்வி 46. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1. கியாசுதீன் மதராசா ஷாஜகானாபாத், மௌலானா சத்ருதீன் மதராசா டெல்லின்னு இருக்குது. அதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 2மே தவறு. ஏன்னா கியாசுதீன் மதராசா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் மதராசா டெல்லியில் இருக்கும். மௌலானா சத்ருதீன் மதராசா ஷாஜகானாபாத்தில் இருக்கும். மௌலானா சத்ருதீன் மதராசா ஷாஜகானாபாத்தில் இருக்கும். இப்போ 2மே மாறி இருக்குது. அப்போ 2ம் தவறு. கேள்வி 47. கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையேயான மோதலுக்கான முதன்மை காரணம் கப்பம் செலுத்துதல் தான். வரி செலுத்துதல் தொடர்பாக தான் மோதல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. கேள்வி 48.
கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர் யார்? கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர் எட்வர்ட் கிளைவ். கேள்வி 49. ஜாக்சனுக்கு பின் கலெக்டராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜாக்சனுக்கு பின் கலெக்டராக நியமனம் செய்யப்பட்டவர் எஸ்ஆர் லூஷிங்டன். கேள்வி 50. ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் %% நிலப்பரப்பில் நிலையான நிலவரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் நிலப்பரப்பில் நிலையான நிலவரி திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 19% நிலப்பரப்பில் நிலையான நிலவரி திட்டம். நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்துறது யார்? காரன் வாலிஸ் பிரபு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் 50 கேள்விகளுக்கான விடை குறிப்புகள் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவதற்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.